தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்களையும் ஊடகங்களையும் சந்திக்கிறோம். ஆக அனைவரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். திரைப்பட உலகில் இன்று சிறுமுதலீட்டு படங்களை வெளியிட முடியாமல் பல தயாரிப்பாளர்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் துறையத்தை துடைக்க என்ன செய்யலாம் என்று இரவு பகலாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் அம்மா திரையரங்கம் அமைக்கப்படும் என்ற இனிய அறிவிப்பை வெளியிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டுமின்றி தமிழ் திரைப்பட உலகத்தையே மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருந்து நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அம்மா திரையரங்கங்கள் தமிழ் திரையுலகின் மீது பாய்ச்சப்பட்டுள்ள புதிய ஒளி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கோரிக்கை மனுக்கள் போடாமலே குறைகளை தீர்த்து வைக்கும் குலதெய்வமாக விளங்கும் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள். கிட்டத்தட்ட 7/9/2013 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுது. அதில் என் தலைமையிலான பெரும்பாலான எங்கள் அணியினர் வெற்றி பெற்றார்கள். அப்போது அடுத்த வாரமே கோர்ட்டில் கிட்டத்தட்ட 8 வழக்குகள் தொடர்ந்து போடப்பட்டது. அதில் சொல்லப்படக்கூடிய வழக்குகள்னு சொன்னால் இந்த தேர்தலுடைய வெற்றியே செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய முன்னிலையில் தான் இந்த எலெக்ஷனே நடந்தது. அது செல்லாதுன்றது நீதிபதி இதெல்லாம் விசாரணை பண்ணி அந்த தள்ளுபடி செய்ததுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா நீதிபதிகளே அவங்களுடைய முன்னிலையில் இந்த தேர்தல் நடந்ததுனால செல்லாதுன்றது வெறும் ஒரு சாதாரண விஷயமாக கருதி இது தள்ளுபடி செய்யப்பட்டது. அடுத்து அவங்க சொன்னது என்னென்னா, நான் ரிலீஸ் பண்ண படம் அது நேரடி படம் இல்லை, டப்பிங் படம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஏற்கனவே ஜட்ஜு பரிசீலனை பண்ணி நோ அப்ஜெக்ஷன் வாங்கின பிறகு தான் நாமினேஷனை ஃபைல் பண்ணணும். அதில் தானு சொன்னது ப்ரூஃப் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஜட்ஜு பரிசீலனை பண்ணி அவங்க ரிப்போர்ட்டும் பார்த்து இது தவறான குற்றச்சாட்டுன்னு சொல்லி அந்த ஒரு பெட்டிஷனை தள்ளுபடி செய்தாங்க. 3வது சொல்லப்பட்டது தான் ஞானவேல் ராஜாவும் டி சிவாவும் ஏற்கனவே இன்னொரு சங்கத்தில் ஆஃபீஸ் பேரர்களாக இருக்காங்க, அதனால் இங்கே இருக்கக்கூடாதுன்றது அப்படி ஒரு விதி இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது இருந்தாலும் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. 4வது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ் நேரத்தில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்காக தயாரிப்பாளர்கள் ஒரு தொகை, அதாவது ஒரு சதவீதம் பிடிக்கணும்னு நான் ஒரு மேடையில் பேசியிருந்தேன். அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு பாலிசி டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் தானு அதுவும் போயிருந்தார். அதுவும் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி செய்தாங்க. முக்கியமாக என்னென்னா, இது வரலும் படங்கள் பார்க்காம விசிடியே ஒரு செக்டார் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சமீபத்தில் பார்க்கும்போது படத்தை பார்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்ல முடியல. பல காரணங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தால் இப்போ சமீபம் ஒரு 3-4 மாதமாக உண்மையில் நல்ல படமாக கெட்ட படமாக எப்போ தெரியும், ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து செகண்ட் ஷோ ட்ராப் ஆகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஷோக்கே ஏன் வரமாட்டேன்றாங்க. இத்தனைக்கும் ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆரம்பமே பாதிக்குது. இந்த திரையரங்குகள் உண்மையில் நிச்சயமாக பாராட்டப்படும். ஈவன் தமிழ்நாடு முழு இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுதும் வரவேற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மெயின். 2வது டிராஃபிக் நீங்கள் பார்க்கணும். அதாவது இப்போ மவுண்ட் ரோட்டில் படம் பார்க்கணும்னு நினச்சாலும் எங்கேயாவது போகணும், கிராஸ் பண்ணணுன்னாலும் டிராஃபிக் இந்த இதுக்கு மெயினாக வரக்கூடிய ஆடியன்ஸே பைக் ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. பெரிய காரில் வர்றவங்க அவங்கெல்லாம் இருக்காது. அந்த ஒரு கட்டணத்துக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக இது கலைத்துறைக்கு நன்மையாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு முக்கியமாக ஏழை மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் படம் பார்க்குறது வசதியாக இருக்கும். விசிடி பார்க்குறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய படங்கள் 10 ஃபெஸ்டிவல் டேட்ஸுங்க. வருஷத்தில் 10 ஃபெஸ்டிவல் டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை மட்டுங்க. இந்த 2 தேதிகளில் தான் பெரிய படங்கள் வரணும். இல்லை, அது ஹீரோ பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க சார். ஒரு சில டைரக்டர்ஸும் அதில் லிஸ்ட்டில் வருவாங்க சார். அது ஒரு லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீரோஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸும் அதில் உள்ள இன்டெல்ஜ் பண்ணுவாங்க. 2ம் சேர்த்து பார்த்துட்டு சிறு படங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. பெரிய படங்கள் வர அன்றைக்கும் வரலாம். பட் மற்ற தேதிகளில் சிறு படங்கள் மட்டுமே வரணுங்கிற தீர்மானத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட அறிவிப்பு இன்னொரு 10-15 நாளில் நம்ம அஃபிஷியலாக வருங்க.
இல்லை சார், இப்போ என்னன்னா ஒரு படத்துக்கு 3 கோடி பண்ணுறோன்னு வச்சுங்க, திருப்பி வந்து அது 3.5 கோடி ஆகுது, 4 கோடி ஆகுது, போட்டி போட்டுட்டு இது வந்து நீங்கள் எவ்வளோ பண்ணீங்க நாங்கள் அவ்வளோ பண்ணுங்கிற ஒரு இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காஸ்ட் இருந்துச்சோ இன்றைக்கி எல்லாம் டபுள் ஆகிடுச்சு. அது வந்து விலைவாசியே ஏறி போயிடுச்சு. அதனால் எல்லா இதுவுமே வந்து டபுள் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் இப்போ ஆந்திராவில் வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்குறாங்க, லிமிட்டேஷன்ஸ். இதில் இப்படி தான் பண்ணணும், இதில் இப்படி தான் பண்ணணுங்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் செயல்முறைக்கு கொண்டு வரணும். ஆந்திராவில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் எவ்வளோ விஷயங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இல்லை இன்னும் ஃபைனல் டிராஃப்ட் வரலன்னா டிஸ்கஷனில் இருக்குது. ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு 10-15 நாள் அதுக்கான அறிவிப்பை முறையாக நம்ம இதே மாதிரி 2 அணி இல்லை, நம்ம எல்லாம் ஒரே அணி தான் செயல்படணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். எதிரே என்ற வார்த்தையே வேண்டாம். எப்போ ரிசல்ட் வந்த பிறகு நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக 4வது நாளே வந்து அதையும் மீறி கோர்ட்டுக்கு போகிறாரு. மெஷினில் கம்ப்யூட்டரில் வந்து ஓட்டு வந்து அது செல்லாதுன்றது, பேலட் பேப்பரில், இப்படி எல்லாமே முரண்பாடு சார். நமக்கு ஏற்கனவே நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். ஸோ இது நீதிமன்றம் வரலும் நம்ம பெரிய காமெடின்றது வந்து எடுத்துக்காட்டினது வந்து அந்த பெருமை தானுக்கு தான் போய் சேரும். நீ எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது. இப்போ கூட அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து திரும்ப அப்பீலுக்கு ட்ரை பண்ணுறதா ஒன்று சொல்கிறாங்க. அதுவும் பண்ணாருன்னா அவருக்கு பெரிய ஒரு எதிர்காலத்தில் ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். எலெக்ஷன் முடிஞ்சு வெரி நெக்ஸ்ட் டே ஒரு பூஜை ஒன்று வச்சுருந்தாங்க இங்கே கவுன்சிலில். எஸ்எஸ்சி சார் வந்தார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. அவர் எதிர் குரூப்பு, அவருக்கு தானு சார் டீமில் தான் இருந்தார். வந்து ஒரு முறையாக என்ன ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணணுமோ கீஸ் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி, பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி, எல்லாம் வெற்றி பெற்றவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லி சால்வை போட்டுட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் ஒரு கரெக்டான முறை. இவர் வந்து எதுவுமே அப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எலெக்ஷன் ஸ்பாட்டில் இருக்கார். கூட்டு போய் ரிசல்ட்டு கேஆர் சாரும் இவங்களையும் எலெக்ஷன் அதிகாரிகள் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டில் தோற்று போட்டோன்னு தெரிஞ்சவொன்னோ இது நியாயமாக நடக்கலை இந்த எலெக்ஷன்னா. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு ஸ்பாட்டில். எங்களை விட அதிகமாக அங்கே உள்ள ஓட்டிங் இடத்துல இருந்தவர் வந்து தானு சார் தான். அது டசன்ட் மேக் சென்ஸுங்க. இல்லை, முக்கியமாக அதான் சார், இந்த வழக்குகள் நாங்கள் சுதந்திரமாக செயல்படலான்றதுக்கு அவங்க செய்த சில துரோகங்கள் சொல்லணும்னா, மருத்துவ காப்பீடு வந்து 2003 வந்து தயாரிப்பாளருக்கு அறிமுகப்படுத்தினதே நான் தான். ஆனால் அந்த அறிமுகப்படுத்த ஒழுங்காக நடந்தது கடந்த அவங்களுடைய நிர்வாகத்தில் நடந்தது என்னன்னு சொன்னால், 49 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 380 கம்பெனிக்கு வந்து மருத்துவ காப்பீடு போட்டிருந்தாங்க. ஆனால் அதுவே ஒரு வருஷம், அதாவது 2012 நினைக்கிறேன், 2012 ஏப்ரல் 14ஆம் தேதி அது வந்து காலாவதி ஆயிடுச்சு. ஸோ அது ரெனியூல் பண்ணன்ற ஒரு அக்கறை கூட நிர்வாகத்தில் இருக்கும்போதே அது வந்து அவங்க கவனிக்கலை. ஸோ இன்சூரன்ஸில் வந்து அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆனால் எவ்வளோ பெரிய லாஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மெடிக்ளைமில் வந்து உள்ள பாலிசிலே வந்து எத்தனை வருஷம் பண்ணும்போது தான் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து மறுபதிவு செய்யவும் தவறிவிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூத்து என்னென்னா, பொதுவாக வந்து எல்லாம் 1 வருஷத்துக்கு மருத்துவ காப்பீடு போடுவாங்க. அவங்க முன்கூட்டியே தெரியும்னு நினைக்கிறேன், தோற்றுருவோன்னு சொல்லி 3 மாதத்துக்கு போட்டாங்க. 3 மாதத்துக்கு மட்டுமே வந்து மருத்துவ காப்பீடு போட்டு அது குழப்பி, அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தா போன வருடம் அவங்க போட்டது வந்து கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபாய்க்கு 380 பேருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் கூப்பிட்டு விசாரித்து அதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 457 குடும்பங்களுக்கு, அதாவது 3 லட்ச ரூபாய் கிளைமு 6 பேருக்கு, அம்மா அப்பா ப்ரொடியூசராக இருந்தாலும் ப்ரொடியூசர், அவங்களோட ஒய்ஃபு 2 பசங்களுக்கு 6 பேருக்கு இப்போ பேசி 20 லட்சம் ரூபாயில் நாங்கள் அது வந்து பார்கெயின் பண்ணி நீ கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட அதுக்கும் ஒரு பாலிசி டெசிஷன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிக்கிட்டே வந்து தாமதம். அதுக்கு ஒரு சில பேர் துணை போனதுனால, ஸோ ஒரு நன்மை செய்கிறதுக்கு வந்து அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தானே, அவரும் நம்ம ப்ரொடியூசராக இருக்கார். இப்போயாவது திருந்தி நல்ல விதமாக செயல்படணுன்றது தான். ஏன்னா இது இந்த ஷாக்கில் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குன்றது தெரியுது. பட் அதுக்காக நாங்கள் ப்ரே தான் பண்ண முடியுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அதான் அந்த டிஃபரன்ஸே 29 லட்சம். நடுவில் வந்து 29 லட்சத்தை காணும். பிரீமியம் மட்டும் நாங்கள் போட்டது 20 லட்சத்துக்கு, அதிகமான மெம்பர்ஸ்க்கு. அவங்க போட்டது 49 லட்சத்துக்கு. இல்லை அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு இல்லை, அதெல்லாம் இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் சரியாக போச்சு. ஒன்றே ஒரு பாதகம், இப்போது இந்த லாஸுக்கெல்லாம் கூட இன்னொரு மெயின் காரணம் ஏன் ஆடியன்ஸ் வரமாட்டேன்றாங்கன்னு சார், அவங்க நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு வந்து
30 லட்ச ரூபா மாதத்துக்கு வந்து கேபிள் டிவியில் வாங்கி தரேன்னு ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டிருந்தார். அதன் பிறகு அவங்க கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கான செக் அங்கே ஃபில்அப் பண்ணி அப்படியே கிடக்குது. அது டெபாசிட் கூட பண்ணவே இல்லை. அது என்ன ஆச்சு? ஆனால் இந்த படங்கள் வந்து நம்ம ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களும் நீங்கள் வந்து சிட்டியில் பார்டர்ஸ்லேருந்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் போனீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ்லேருந்து எல்லாமே யாரோ வந்து கேபிள் டிவிக்காரங்க பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சேனலில் ஒரு படம் வரப்போகுதுன்னு சொன்னால் முன்கூட்டியே வந்து அவங்க முன்னோட்டம் ட்ரெய்லர் போடுறாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து மக்களுக்கு இருக்கும்போது டிவி விட்டு நகரக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இது வந்து மெயின் வந்து இப்போ அதனால தான் நெக்ஸ்ட் கமிஷனர் இல்லை டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து த்ரூ அவுட் வந்து அது எப்போ எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அது வந்து அந்த அக்ரிமெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகலை, அந்த செக்ஸும் வந்து போடலை. இப்போ இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது எங்கள் மெயின் எய்மே வந்து உடனடியாக வந்து எந்தெந்த விதத்தில் வந்து இது வந்து கட்டல் பண்ணி ஆடியன்ஸு திரையரங்குக்கு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியும் அது எல்லாரோட கலந்து பேசுகிறேன் சார். ஏன்னா அது வந்து சடனாக இந்த ட்ராப் வர்றதுக்கான காரணங்கள் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியல சார். முடக்கப்பட்டது வந்து காரணங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்டு அது இதுன்னு இருக்குது சார். அது எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா லேப்லேயும் வந்து ஃபஸ்ட் காப்பினுடைய லிஸ்ட்டு கேட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் எல்லாமே நாங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு இப்போல்லாம் அப்ராக்சிமேட்டாக நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான டீட்டெயிலு. டெஃபினட்டாக உங்களுக்கு பக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வித்தின் அ வீக்குள்ளே கண்டிப்பாக வரும். கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 கோடியில் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படத்துக்கு இன்னொரு 1.5 கோடி இல்லை 2 கோடி செலவு பண்ணால் தான் அதுக்கு ஒரு அங்கீகாரம். இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் ஓடுதா இல்லையான்றது நம்மக்கிட்ட இல்லை. அது வந்து அடையாளமும் அங்கீகாரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதிகபட்சமான போட்டு. பட் அது உண்மையிலே வந்து அந்த படத்துக்கு பயன்படுதான்னு சொன்னால் அது இல்லை. ஏன்னா ஆடியன்ஸு வரல. இப்போ தான் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் பார்க்கும்போது பல விதத்தில் பாதிப்பு இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் விளம்பரத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி காம்படிஷன் இருக்குது. சில இடங்களில் வந்து நம்மளுக்கு ஈவன் இப்போ இதில் பார்க்கும்போது விளம்பரம் கொடுத்தாலும் போடக்கூடிய அந்த அளவுக்கு வந்து போட்டியாக வந்து மற்ற விளம்பரங்கள்லாம் ஒரு கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே தேட்டரில் பார்க்கும்போது தேட்டர் கிடைக்கல. சரி செவுத்தில் போஸ்டர் ஓட்டலான்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறேன் சார் போஸ்ட்டுக்கு ஸ்பேஸே இல்லை சார், செவரே கிடையாதுன்னு. ஸோ ப்ரிவ்யூ தேட்டருக்கு போய் போடலான்னு சொன்னால் அங்கேயும் கிடையாது. ஸோ ஒரு தயாரிப்பாளன்றவனுக்கு எதுவுமே இல்லாமல் என்ன தான் செய்ய முடியுன்றது ஒரு இதுவே தெரியல. அதாவது எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம்? இத்தனை குடும்பங்களை காப்பாற்றி இந்த ஒரு குடும்பம் நடு ரோட்டுக்கு வர்றதுக்காக படம் எடுக்கிறோமா? ஃபஸ்ட்டு யாருக்காக படம் எடுக்கிறோம் இதுன்னு சொல்லி இப்போ உணர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுதான் மெயினாக இப்போ இருக்கிற இக்கட்டான ஒரு சூழ்நிலை இது. நீங்கள் எல்லாம் இருந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லி எங்களை எதாவது காப்பாற்றுறதுக்கு வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.